ஆஃப் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க. பிரம்மாஸ்திரான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அனாதையாக இருக்குது. இதை மட்டும் கட் பண்ணி அங்கே போட்டுருவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமஸ்தே ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இதோடைய ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் எக்கோசிஸ்டம். நான் தான் அது, போங்கடா. ஒத்துக்கலாம் நான் தான் அது, போங்கடா. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்றது தான் இதனோட ஃபுல் நேம். ஓகே. ஸோ அது அப்படியே வந்து போடுங்க. என்னைக்கு என்ன? நேஷ்னல் ஆக்ஷன் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் நேமு. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? 2023 ஆரம்பித்து 3 வருஷம் இந்த ஸ்கீம் அப்படின்றது போக போகுது. இது எஸ்டிஜி கோல்ஸ் மொத்தம் 17 இருக்கா? 17 எஸ்டிஜி கோல்ஸில் சில முக்கியமான கோல்ஸை வந்து இது வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து இந்த எஸ்டிஜி ஸ்கீம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது ஆப்வியஸ்லி சானிடைசேஷன் அப்படின்னு சொல்லி வரப்போ இதுக்கு நான் கதை சொல்கிறேன் எதற்காக அப்படின்றது. அதை தாண்டி இது யார் வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்றவங்களும் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யாருனால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, யாருனால வந்து கவர்ன் பண்ணப்படுது, மேனேஜ்மெண்ட் பண்ணப்படுது அப்படின்னா நேஷ்னல் சஃபை கரம்சரிஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது தான் இதனோட ஃபுல் அவங்களால வந்து இது பண்ணப்படுது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பர்டிகுலர்லி யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சானிடைசேஷன் ஒர்க்குன்றது யார்? இந்த சியூவேஜ் பீப்புள். ஸோ வந்து அவங்களுக்கு நல்ல தமிழ் பேர் இருக்கே, என்ன நல்ல தமிழ் பேர்? தூய்மை பணியாளர்கள். ஸோ அவங்களுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமாக வந்து ஒரு விஷயத்தை, அதாவது ஈவன் தோ அவங்க க்ளீன் பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேருந்து தான் போவாங்க. எஸ்பெஷலி அவங்கள வந்து ஒரு மாதிரி தனியாக அவங்க தனியாக தானே இருப்பாங்க. ஸோ ஒரு தனி கம்யூனிட்டி தான் அந்த ஒர்க்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து ஸ்கில்லை ப்ரொவைட் பண்ணலாம். அவங்க தான் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எப்படி மிஷின் மூலமாக பாருங்கள், மெக்கனைஸ்டு, ஓகேவா, மிஷின் மூலமாக பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்கீம் வழியாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளேலாம் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ அது தப்பு தானே? யாராக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து ஒரு ஹியூமன், அவன் ஒரு மனிதன் வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளே இறங்கி அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. அதை பண்ணவும் கூடாது. பட் நம்மளுடைய சொசைட்டி அப்படின்றது அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இறந்து போனவங்க அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. மூச்சு முட்டி அதிலேயே இறந்து போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இறப்போ, அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலோ ஃப்யூச்சரில் வரக்கூடியவங்களுக்கோ இல்லை இருக்கிறவங்களுக்கோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இது. ஸோ இதில் வந்து எஸ்டிஜி க்ளோல் பாருங்கள், க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். ஸோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு இது. அதே மாதிரி டீசன்ட் ஒர்க்கு, அவங்க உள்ளே இறங்கி அந்த ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலை வந்து ஒரு டீசெண்டான ஒரு வேலையா கிடையாது. ஸோ அதே இது அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு வராங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அது ஒரு டீசெண்டான ஒர்க்குனா. அதே இது ஒரு மிஷின் மூலிமா க்ளீன் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆஃபீஸராக வராங்க, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஆளுமை இடத்துக்கு வராங்க. ஸோ அது வந்து ஒரு எண்ட் ஆஃப் டே ஒரு தொழிலாக மாற்றுறாங்களே தவிர்த்து இந்த கம்யூனிட்டிக்கான தொழிலாக இல்லாமல் வந்து அதை மாற்றுறாங்கல்ல. ஸோ அது ஒரு டீசென்ட் ஒர்க்காக மாற்றுறாங்க. ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் உள்ளே வரணுன்றது கிடையாது. ஒரு மிஷினை வச்சு ஒரு ட்ரைனேஜ் பைப்பை ஒருத்தன் யார் நல்லா க்ளீன் பண்ணுறானோ அவனை தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஓகேவா? அவனை தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. அப்போது ஃப்யூச்சரில் நீங்களோ நானோ கூட அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது, மிஷினை வச்சு க்ளீன் பண்ண முடியுது, மிஷினை வச்சு இவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்றப்போ அதுக்குள்ளே நீங்களும் நானுமே போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வுன்னு இல்லாமல் வந்து அது சரிசமமாக மாறிடுது. ஸோ இத்தனை ஒரு எஸ்டிஜி கோல்ஸை அலைன் பண்ணுற மாதிரி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் நமஸ்தே ஸ்கீம் அப்படின்றது. ஸோ நமஸ்தே ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் அண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்றது தான் வந்து இதனோட ஃபுல் ஃபார்ம். இப்போ வந்து அவுட் ஆஃப் வாட் அப்படின்னா வந்து இன்னைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸ் என்ன, எதற்காக அப்படின்னா ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 90,000 சியூவேஜ் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கர் அப்படின்றவங்க இந்த ஸ்கீமில் என்ரோல் ஆகியிருக்காங்க. ஓகேவா? 90,000 ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட உள்ளே வர போகிறாங்க. ஓகேவா? ஃபைன்.
சூப்பர். பார்த்தீங்களா? அவங்க வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸோ நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் படிக்கும்போது நம்ம தனியா தனியா க்ளூ வச்சு படிச்சுக்கலாம். நான் அந்த கமெண்ட்ட இக்னோர் பண்றேன். ஓகே. ஸோ வந்து இது யாருனால? ஸோ இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் தேவை அப்படின்றதுனால வந்து அப்போ வந்து இவ யாரால் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அண்ட் ஜஸ்டிஸ் பவர் எம்பவர்மெண்ட் அப்படின்றது தான் வந்து இது. அண்ட் இன் கன்வர்ஜென்ஸ் வித் யாரோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஆப்வியஸ்லி இது அர்பன்குள்ளே தான் இருக்குது, அவங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படின்றப்ப வந்து அர்பன் அஃபேர்ஸ் அவங்க வந்து உள்ளே வராங்க. ஸோ ஹசார்டஸ் மேனுவல் கிளீனிங்கு, அதே மாதிரி ஜீரோ ஃபெசிலிட்டிஸ், எந்த மிஷினும் இல்லாமல் அவங்க உள்ளே போய் இது ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி மேனுவல் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது உள்ளே வந்திருக்கு. ஸோ 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் அப்படின்றது சேஃப்டி, ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு டிக்னிட்டி, மேனுவல் ஒர்க் அப்படின்றது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டார்கெட் பெனிஃபிஷியரி அப்படின்றது சிவேஜ் சீப்டஸ் அண்ட் செப்டிக் டேங்க்கு அர்பன் சானிடைசேஷன்ஸ் ஒர்க்கர். ஸோ அவங்க தான் வந்து சஃபை மித்ரா அப்படின்றவங்க. ஓகேவா? இது வந்து இது ஓ ஜீரோ ஜீரோ ஃபேட்டாலிட்டி. ஓகே 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 ஃபைன் ஃபைன். ஜீரோ ஃபேட்டாலிட்டி அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்போ வந்து சாடா நான் வந்து இப்போ தான் அது அந்த நோயோட பேரை நான் கண்டுபிடிச்சேன். என்னோட ஒரு அண்ணா ஒருத்தர், அவர் வந்து டீச்சரு. அவர்கிட்ட வந்து ப்ரோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் அப்படின்றப்போ தான் வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபோபியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கிறது வியாதி. அவ்வளோதான், இன்னைக்கு ஃபயரில் இருக்கிறாங்க. போடு தூய் பிரிக்கிறாங்களே. ஓகே. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வந்து யாருனால அப்படின்னா வந்து அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் அக்ராஸ் த இந்தியா அப்படின்றது வந்து ஃபோன். ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை தான். அதாவது இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், நான் ஃபேட்டாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஃபெசிலிட்டிஸ்னு வாசிச்சிட்டேன். அது என்ன அப்படின்னா வந்து டபுள் எட்ஜு ஏதோ டபுள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான். நாளைக்கு நான் கேட்டு சொல்கிறேன், மறந்து போச்சு. இப்போ தான் சொன்னார், மறந்து போச்சு. எனிஹோ, ஸோ நமஸ்தே ஸ்கீம் அப்படின்றது அவ்வளோதான். ஸோ ஒய் திஸ் இஸ் நியூஸ் நவ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 90,000 சியூஎஸ் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொஃபைலில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நியூஸ்.